வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், வணிக மின் இணைப்பை சிறு தொழில் மின் இணைப்பாக மாற்றுவது எப்படி, எந்த வகையான தொழில்கள்லாம் செஞ்சால் அது சிறு தொழிலில் வரும் அப்படிங்கிறத பற்றியும், அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் கொடுக்கணும், அதுக்கு எவ்வளோ மின் கட்டணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். முழுமையாக கடைசி வரையிலும் பாருங்கள் இந்த வீடியோவை, அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சிறு தொழில் 3A1 இந்த டேரிப்புக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு யூனிட்டுக்கு எவ்வளவு காசுன்னா, ஒரு யூனிட்லேருந்து 500 யூனிட் வரலும் பார்த்தீங்கன்னா 4 ரூபா, 501லேருந்து 4 ரூபா 60 காசு, எவ்வளோ யூனிட் போனாலும் சரி 4 ரூபா 60 காசு. இந்த 2 ஸ்லாப்பாக உங்களுக்கு பிரிச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு கிலோவாட்டுக்கு 40 ரூபா ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் கொடுக்குறாங்க. நிலையான கட்டணம், அதாவது ஃபிக்ஸ்டு சார்ஜஸ்னால் நிலையான கட்டணம், ஒரு கிலோவாட்டுக்கு 40 ரூபாய் உங்களுக்கு போடுறாங்க. இது எவ்வளவு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 கிலோவாட் வரலும் இந்த 3A1 டேரிஃபில் கொடுப்பாங்க. அதிகபட்சமாக 12 கிலோவாட் வரலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த மின் இணைப்பில். தொழில்கள் செஞ்சால் இந்த 3A1 உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பாருங்கள். இந்த மின் கட்டணம் காப்பி கொட்டை அரைத்தல், பனிக்கட்டி தொழிற்சாலை, வாகன கட்டமைப்பு தொழில் பிரிவுகள், மரம் அறுக்கும் ஆலை, அரிசி ஆலைகள், மாவு ஆலை, மின்கலத் திறனேற்றல் பிரிவுகள் மற்றும் பால் பண்ணை தொழில் பிரிவுகள் ஆகியவற்றுக்கு பொருந்தக்கூடியதாகும். பாருங்கள், இது மேலே இருக்கிறது எல்லாமே காப்பி கொட்டை, பனிக்கட்டி, அப்புறம் மரம் அறுவை, அரிசி ஆலை, மாவு ஆலை, இதெல்லாம் பால் பண்ணை, இதெல்லாம் கூட இந்த ரேட்டில் வரும் உங்களுக்கு. ஒரு யூனிட் 4 ரூபாயில் மிக குறைந்த விலையில் வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்னென்ன வரும்னு பார்த்திங்கன்னா, இதில் பட்டுப்புழு வளர்ப்பு கூட வருது. அப்புறம் மலரியல், அப்புறம் தோட்டக்கலை, சிப்பி காளான் பயிரிடுதல், கால்நடை பண்ணை, அப்புறம் கால்நடை பண்ணையாக வச்சுருந்தீங்க, அது ஆடு என்ன பண்ணை வச்சுருக்கீங்கன்னா அது வரும். அப்புறம் கோழி வளர்ப்பு, இந்த பிராய்லர் கோழிலாம் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த கோழி வளர்க்குறதுக்கும் இந்த 3A1 டேரிஃபில் தான் வருது. மற்றும் பறவை வளர்ப்பு, பேர்ட்ஸுங்க எதனா வளர்க்குறாங்க அப்படின்னாலும் இந்த 3A1 தான். அப்புறம் மீன், அப்புறம் இறால் மீன் வளர்ப்பு ஆகிய தொழில்களும் இதில் பொருந்தக்கூடியது. இந்த கட்டணத்தில் இந்த மேற்கண்ட நீங்கள் தொழில் செஞ்சிட்ருக்கீங்கன்னா இந்த 3A1 மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லை, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மின் கட்டணம் நவரத்தின கல் அறுக்கும் பிரிவுகள், தரிசு நில மேம்பாடு, சலவை பணியெல்லாம் செய்வாங்க பெருசாக, அந்த துணி துவைக்கிறவங்க இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பெரிய இதுவாக வச்சுருந்தாங்கன்னா அது வரும். அப்புறம் பொது தொழிலக நீரியற் கழிவுகள் சுத்திகரிப்பு நிலையங்கள், இது கூட இதில் வரும். பார்த்துங்க, இவ்வளோ இது செஞ்சிங்கன்னா தொழில் செஞ்சிங்கன்னா இந்த 3A1 மாற்றிக்கலாம். உங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு 4 ரூபாயோ, மினிமம் சார்ஜஸ் 40 ரூபாயில் வரும். இது பாருங்கள், என்னென்ன ஆவணம் கொடுக்கணுன்னா, இந்த மாதிரி கன்சல்ட் லெட்டர் நீங்கள் கொடுக்கணும். சிறு தொழில் இந்த மாதிரி எனக்கு இந்த டேரிஃப்லேருந்து இந்த டேரிஃபுக்கு மாற்றி கொடுங்க சிறு தொழிலுக்கு அப்படின்னு லெட்டர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MSMEலேருந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இதுதான் முக்கியமானது. இந்த 3A1 மின் இணைப்பு வாங்குறீங்கன்னா இந்த MSME இதுலேருந்து சர்டிஃபிகேட் வாங்கினா தான் உங்களுக்கு மின் இணைப்பு அந்த 3A1 டேரிஃபுக்கு மாறும், மிக குறைஞ்ச விலையில் மாறும். அதுக்கு உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வரணும். MSMEனா மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்டு மீடியம் என்டர்பிரைசஸ் தான் MSMEன்றோம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரும். ஆன்லைனில் பதிவு பண்ணி வாங்கணும். இதில் பாருங்கள், இந்த சர்டிஃபிகேட்டில் மைக்ரோன்னு வரணும். இந்த இடத்தாண்ட ஒரு ஏரோ போட்டிருக்கு பாருங்கள், மைக்ரோன்னு வரணும். அடுத்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரின்னு வரணும். இந்த இடத்தாண்ட பாருங்கள் ஆக்டிவிட்டீஸ்ன்றதில் மேனுஃபேக்சரின்னு வரணும். இதெல்லாம் வந்ததுனா தான் உங்களுக்கு அந்த 3A1 கொடுப்பாங்க. பதிவு பண்ணும்போது கவனமாக பதிவு பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இது எப்படி பதிவு பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் போய்ட்டு உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டிங்கன்னா இந்த பாருங்க, இதில் போய்ட்டு உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் 0 காஸ்ட்டு நோ ஃபீஸ் அண்டு ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. அதில் போய்ட்டு நீங்களேவும் பதிவு பண்ணலாம். அதுக்கு தேவையான ஆவணங்கள் அதை கேட்குறது எல்லாமே நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே பதிவு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சல்ட் லெட்டர்,
அப்புறம் எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டு, வெள்ளை அட்டை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்லாம் கொடுக்கறதுக்கு வந்து நமக்கு ஆன்லைன் வசதி இன்னும் கொண்டு வரல. ஆன்லைனில் பதிவு பண்ணி கொடுக்குற மாதிரி இன்னும் வந்து மின்சார வாரியத்தில் வந்து கொடுக்கல. இந்த ஃபார்ம் எல்லாம் நம்ம கொண்டு போயிட்டு உங்கள் பிரிவுகளில் தான் கொடுக்கணும். என்னென்னா அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மீண்டும் சொல்கிறேன். அதாவது கன்சர்ன் லெட்டர் ஒன்று கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும். எம்எஸ்எம்இலேருந்து அந்த சர்டிஃபிகேட் ஆன்லைனில் பதிவு பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை அட்டை, இதோட ஜெராக்ஸ் நகல் முன் பக்கம் பின் பக்கமும் ஜெராக்ஸ் நகலில் வந்து நீங்கள் கொடுக்கணும். இதுக்கு கட்டணம்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 118 ரூபா கட்டணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் ஃபீஸ் வந்து 89 ரூபாயும், அதுக்கப்புறம் வந்து மீட்டர் காஷன் டெபாசிட், அதுக்கப்புறம் வந்து சிசிடி, இதெல்லாம் வந்து ஒரு கிலோவாட்டுக்கு இவ்வளோன்னு சொல்லி உங்களுக்கு ஃபிக்ஸட் பண்ணியிருக்காங்க. அது டிஎன்இஆர்சி ரூட் பிரகாரம் சொல்லுவாங்க உங்களுக்கு எவ்வளோ கட்டணம்ன்ட்டு. உங்கள் பிரிவு அலுவலகத்தில் அந்த கட்டணத்தை நீங்கள் கட்டினீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது 301 சர்வீஸாக மாற்றி கொடுத்துருவாங்க. 7 நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து மின் இணைப்பு ஆய்வு செஞ்சு உங்களுக்கு மாட்டி கொடுத்துருவாங்க. வேறு ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இந்த இதுவில் இருக்குன்னு சொன்னால் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக கைட் பண்ணுறேன். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.